ஆடி தள்ளுபடினாலே வந்து பழசெல்லாம் கழித்து புது ஸ்டாக் ஃபெஸ்டிவல் சீசன் கொண்டு வர்றது தான் ஆடி தள்ளுபடி எல்லா கடையிலையும் போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து புதுசாக வந்து வெஜிடபிள்ஸ் உங்கள் கார்டனில் பால்கனி கார்டனில் சின்ன இடத்துல எப்படி பண்ணலான்ட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அதான டீட்டெயில் வீடியோ தான். இந்த மாதிரி சீட் பால்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம பண்ணலாம், உங்கள் வீட்லேயே வந்து ஆர்கானிக்காக செடி வளர்த்தலாங்கிறத ஐடியா நான் கொடுக்க போகிறேன் வீடியோவில். போகலாங்களா? இதுதான் அந்த வெஜிடபிள் கிட்டு. இதில் வந்து தக்காளி, கத்திரிக்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய் இதே பொசிஷனில் இருக்குங்க. இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு கொக்கோ காயின் கொடுத்துருவோம். கொக்கோ காயினில் தண்ணி இப்படி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உப்பிடும். உப்பிட்டு இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடும். இது கூட வந்து வேர்மி கம்போஸ்ட்டும் பாட்டி மிக்ஸும் தனியாக தருவோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணது. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த வேர்மி கம்போஸ்ட்டு இந்த கொக்கோ பீட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட் கொடுத்துருவோம். இந்த பாட்டில் மேலே போட்டுட்டு இந்த சீடை வந்து அப்படியே வைக்கணும். நம்ம மேலே இந்த மண் மேலே ஒரு வச்சோம்னா அது வந்து புது பிளான்ஸாக வந்து உருவாகும். அது வந்து எப்படிங்கிறது அந்த கிளிப்ஸில் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். இந்த கொக்கோ காயின் நம்ம தண்ணி போட்டோம்னா இப்படி தான் உப்பி வரும். கொஞ்சம் நேரம் ஆகும் அது மாதிரி உப்பி வர்றதுக்கு. அந்த மாதிரி பெரிய அந்த பாரையும் நாங்கள் கொடுப்போம். அதையும் நீங்கள் மாதிரி பெரிய பக்கெட்டில் போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுன்னா பவுடர் ஃபார்ம் ஆகிடும். இது கூட நீம் ஆயில் கொடுப்போம், ஸ்ப்ரேயரும் கொடுப்போம். நீம் ஆயில் வந்து 5 ml தான் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் ஒரு லிக்விட் சோப்பு ட்ராப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த செடிகளை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூச்சியோட இன்ஃபெக்ஷன்லாம் இருக்காது. கொக்கோ வந்து இப்படி இருக்குங்க. இது வந்து 1 kg பாரு. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் வந்து ஒரு 2-3 பாட்டாச்சில் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் நாங்கள் சொன்ன 6-in-1 ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸு. இதில் வந்து வேர்மி கம்போஸ்ட், கவுடங், கோட் டங், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஆயில் கேக் அதாவது புண்ணாக்கு, இது வந்து ரூட் க்ரோத்தை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் மைக்ரோப்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு க்ரோத் கொடுக்கும். என்ன டெஃபிஷியன்சி இருந்தாலும் அதை வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் உங்களுக்கு தயாரிக்கிறோம். இந்த மிக்ஸோட ப்ரொப்போர்ஷன் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறது வந்து ஒரு PhD சயின்டிஸ்ட். ஷி ஹஸ் காட் PhD இன் அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி. ஆர்கானிக் கார்டனிங்கில் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட அட்வைஸ் பிரகாரம் தான் உங்களுக்கு இந்த மிக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அந்த சீட் காயின் வந்து இப்படி தான் நம்ம மண்ணு மேலே வைக்கணும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வரும். நீங்கள் உள்ளே மண்ணுக்குள்ளே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேலே வச்சாலே போதும். அந்த ரூட்ஸ் அப்படியே உள்ளே மண்ணுக்குள்ளே அப்படியே பாருங்கள் வளர வளர உள்ளே போயிட்டுருக்கு. இதுதான் அந்த சீட்ஸோட க்ரோத்தோட சின்ன வீடியோ. தக்காளி செடி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. தக்காளி வரும்போது ஒரு ஸ்டிக் வைக்கணும் வளரும்போது. அப்போ தான் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் கூட கொடுக்கலாம் டொமேட்டோ பிளான்ட்டுக்கு. ஒரே பண்டில், ஆனால் நீங்கள் வந்து அந்த வெஜிடபிளை ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் ஒரே இதில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஸ்டார்ட் க்ரோயிங். இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.